மதுரையில் முதலாம் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழாவும், அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவும் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டி எழுப்பிய இரண்டாம் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் விழா 41 ஆண்டுகளுக்கு முன்பு விமர்சையாக கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும், எனவே தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தை போன்று இரண்டாம் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளான ஏப்ரல் 25ஆம் தேதி அரசு விழாவாக அறிவித்து விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரத்தில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டி எழுப்பப்பட்டுள்ள ஐராவதீஸ்வரர் கோவில் இன்றளவும் சிற்பக்கலைக்கு மணிமகுடமாக திகழ்ந்து வருகிறது. 1000 ஆண்டுகள் கடந்தும் தன்னுடைய புகழை உலகம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சை பெரிய கோவிலை கட்டி எழுப்பினார் முதலாம் ராஜராஜ சோழன். தனது தந்தையை போன்று தன்னுடைய புகழையும் இவ்வுலகம் போற்றி புகழ வேண்டும் என கங்கை கொண்ட சோழபுரத்தில் தஞ்சை பெரிய கோவில் போன்ற கட்டடக்கலை அமைப்புடன் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலை எழுப்பினார் முதலாம் ராஜேந்திர சோழன். அதன் தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் தன்னுடைய மூதாதையர்களைப் போன்று தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க நினைத்தார். அவர்களிலிருந்து தன்னை தனித்துவமாக காட்ட வேண்டும் என்பதற்காக சாளுக்கிய சிற்பக்கலையையும் சோழர்களின் கட்டடக்கலையையும் இணைத்து சிற்பங்களால் நிறைந்த ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டி எழுப்பினார். விரல் நுனி அளவில் தொடங்கி பிரம்மாண்ட சிலைகள் வரை அடிக்கு 1008 சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளது. கோவில் நந்தி மண்டபத்தில் சப்தஸ்வர ஒலி எழுப்பும் கருங்கல் படிக்கட்டுகள், கருங்கல் தேரை யானை இழுத்து வருவது போன்ற மணிமண்டபம், கருங்கல்லில் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்ட ஜன்னல்கள், முழுக்க முழுக்க சிலைகளால் நிரம்பிய தூண்கள் என பார்க்க பிரமிக்க வைக்கும் வகையில் கோவில் அமைந்துள்ளது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இக்கோவிலை தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை கட்டி எழுப்பிய இரண்டாம் ராஜராஜ சோழன் பிறந்த சித்திரை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாட வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து வரலாற்று ஆய்வாளர் கோபிநாத் கூறும்போது, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இரண்டாம் ராஜராஜ சோழன் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான சித்திரை மாதம் உத்திரட்டாதி அன்று அவரது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. கடந்த 1983ஆம் ஆண்டு மே 8, 9 ஆகிய 2 நாட்கள் அவரது ஜென்ம நட்சத்திரத்தன்று பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அதன் பிறகு 41 ஆண்டுகளாக அவரது பிறந்த நாள் விழா கொண்டாடப்படவில்லை. ராஜராஜ சோழனின் சதய விழாவை போன்றும் ராஜேந்திர சோழனின் திருவாதிரை நட்சத்திர விழாவை போன்றும் இரண்டாம் ராஜராஜ சோழனின் உத்திரட்டாதி நட்சத்திர விழாவையும் அரசு விழாவாக அறிவித்து தமிழக அரசு கொண்டாட வேண்டும். அப்போதுதான் இக்கோவிலின் கலைகள் பற்றி மக்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள இந்த விழா ஒரு முன்னெடுப்பாக அமையும் எனவும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இந்த 3 கோயிலுமே வாழும் சோழ பெருங்கோயில்கள். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த 3 கோயிலையும் இப்பவும் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. கட்டடக்கலைக்கு மிக சிறந்த சான்றா தஞ்சாவூர் பெரிய கோயில் முதலாம் ராஜராஜன் கட்டினதும், கங்கை கொண்ட சோழபுரம் அவரது மைந்தன் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினதையும் நம்ம மிக பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய அளவுல பல மக்கள், பல வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே அதை பிரமிப்பா பாக்குறாங்க. அதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மிகப்பெரிய தான் காலத்துல தான் என்ன பண்ண அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்றதுக்கு இரண்டாம் ராஜராஜன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தான்னு சொல்லலாம், அவர் முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் இவங்க பண்ணதுல இருந்து டிஃபரெண்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு, நான் சிற்பக்கலைக்கு ஒரு சான்றா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த தன்னோட தலைநகர்ல ஒரு கோயிலை கட்டுறாரு. அதாவது இவர் சோழ சாளுக்கிய பரம்பரை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாரு, தன் முதலான சாளுக்கியோட கட்டடக்கலையும் சோழ கட்டடக்கலையும் சேர்த்து இந்த கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள தூண்கள் மிகப்பெரிய அளவுல சிற்பங்கள் வடிச்சிருப்பாரு. அதாவது இந்த கோயிலுக்கு ஒரு பொன்மொழி என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கு 1000 சிற்பங்கள் சொல்லுவாங்க. அதாவது இந்த தூண்ல பாத்தீங்கன்னா, இந்த தூண்ல 1 இன்ச் அளவுல இருந்து மிகப்பெரிய அளவுல சிற்பங்கள் இந்த கோயில்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தடிக்கு விழுந்தா சிற்பம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கோயில்ல பார்க்கலாம். அதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட். இப்ப ஏன் சார் இந்த கோயில்ல இந்த காலம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் எல்லாருமே பிரமிப்பா பேசுவாங்க. அதை கட்டின முதலாம் ராஜராஜோட சதய விழா, ஐப்பசி சதயம் அவர் பிறந்த நட்சத்திரம் தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரனோட ஜென்ம நட்சத்திரம் ஆடி திருவாதிரை தெரியும். அங்க விழாவை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரெண்டுமே மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த கோயிலை கட்டின ராஜராஜனோட ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. சித்திரை உத்திரட்டாதி அப்படிங்கிற நாள்ல இந்த கோயில்ல 1983ஆம் ஆண்டு விழா சிறப்பா நடைபெற்றிருக்கு. அதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாள்ல மே 8, 9 2 நாள் மிகப்பெரிய அளவா விழா எடுத்து எம்எல்ஏ, எம்பி, ஆதீனங்கள் மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் வச்சு விழா எடுத்து சுவாமி உற்சவம் போயிருக்கு வீதிக்கு. அந்த நடந்த விழா கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெறாம ஏதோ காரணம் தடைப்பட்டு போயிடுச்சு. இப்ப தஞ்சாவூர்ல சதயத்தை மிகப்பெரிய அளவா மக்கள் கொண்டாடுறாங்க.
ஐப்பசி சதயமா அறிவிச்சிட்டாலே வந்து ஊரே கோலமா இருக்கு. இப்ப கொஞ்ச வருஷங்களா ஆடி திருவாதிரையும் மக்கள்கிட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இந்த சித்திரை உத்திரட்டாதி மக்களுக்கு இன்னும் போய் சேரல. அதுக்கான ஒரு முழு முயற்சியா கடந்த ஆண்டு எங்களோட கும்பகோணம் வட்டார விளையாட்டு ஆய்வு சங்க சார்பா ஒரு சிறு முயற்சி எடுத்தோம். எப்படின்னா, மன்னர் பிறந்த சித்திரை உத்திரட்டாதி விழாவை ராஜகம்பீரன் பெருவிழா அப்படின்னு விழாவா நாங்க முன்னெடுத்து சுவாமிக்கு அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வந்திருந்த பொதுமக்கள், அன்னைக்கு கோயிலுக்கு வந்த பொதுமக்கள், வெளியூர் வாசிகள், வெளிநாட்டவர்களுக்கு உட்கார வச்சு இந்த கோயிலை யாரு கட்டினா, என்ன பேரு, என்ன வரலாறு அப்படிங்கறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ராஜகம்பீரன் ராஜகம்பீரன் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த ஆண்டு அறிவிச்சிருந்தோம்ல. இந்த ராஜகம்பீரன் அப்படிங்கிற வாசகம் எங்கேயும் சார் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அது கல்வெட்டு சான்று இருக்கு. ஏன்னா இந்த கோயிலை கட்டின 2ஆம் ராஜராஜனுக்கு விருது பேர் ராஜகம்பீரன். மற்ற அரசர்களை கம்பேர் பண்றப்ப இவருக்கு தனியா ஒரு பேர் இருந்துச்சு. அது எங்க சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நம்ம கல்வெட்டுல பார்க்கலாம். நம்ம இப்ப நிக்கிற இந்த மண்டபம் இருக்குல்ல, இந்த கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு மண்டபம். இதுக்கு பேர் ராஜகம்பீரன் திருமண்டபம் பேரு. எப்படி சார்னா, இந்த தூண்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்வெட்டு வாசகம் இருக்கு, ஸ்வஸ்தி ராஜகம்பீர திருமண்டபம் அப்படின்னு. இந்த மண்டபத்தை கட்டி அதுக்கு தன்னோட பேரையும் வச்சு மன்னர் வந்து சிறப்பிச்சிருக்காரு. அவரை நம்ம கொண்டாடணும். நம்ம கொண்டாட மறந்துட்டோம். அதாவது கடந்த 40 ஆண்டுகளா வந்து என்னன்னு தெரியாமலே மறந்ததை நம்ம திருப்பி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு உண்டாக்கணுன்றதுக்காக தான் இந்த சின்ன காவடி மூலியமா உங்கள்கிட்ட நாங்க வந்திருக்கோம். ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அரசு விழாவா அறிவிச்சாங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் உள்ள வருவாங்க. வந்துட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் கும்பகோணத்துல இருக்கா, தராசுல இருக்கா அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜெனரேஷன் அடுத்த குழந்தைகளுக்கு சொல்லி அவங்களும் இதை வழிவழியா தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் 3 கோயிலுமே மக்கள் விழாவா கொண்டாடணுங்கிறதா இந்த கால முக்கிய நோக்கம்.